வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கக்கூடாது. என்ன மாதிரி என்னை மன்னிச்சிருக்கமா? என்னால் முடியலை. இப்போ என்னோட கதையை நான் சொல்கிறேன். உடம்பு சரியில்லாத அம்மா, உதவக்கார பையன், அவங்கள காப்பாற்ற எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன். நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு என்ன தான் மரியாதை இல்லைனாலும் சம்பளத்துக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் பல வருஷமாக அந்த கம்பெனிக்காக உழைச்சி கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அந்த வேலை இங்கே இல்லாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷமாக அந்த கம்பெனிக்காக நான் ஏன் உழைச்ச என்ன அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கல. அப்போ தான் நான் இந்த ரெட் ஸ்டோனை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த ஸ்டோன் ரொம்ப ரேரான ஸ்டோன். அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும். அப்போ தான் அது இருக்கிற இடம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் என்னோடய சீனியரை கூட்டிகிட்டு நான் அந்த ரெட் ஸ்டோனை தேடி டன்ஷனுக்கு போனேன். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு பவரும் கிடையாது. அதனால் என் சீனியரோட உதவியை நான் தேடி போனேன். ஒரு வழியாக அந்த ரெட் ஸ்டோனையும் நான் கண்டுபிடிச்சேன். எஸ், ஒரு வழியாக நான் அந்த ரெட் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஹே சீனியர், இங்கே வந்து பாருங்கள், நம்ம தேடி வந்த ரெட் ஸ்டோன் ஒரு வழியாக நமக்கு கிடைச்சிருச்சு. உண்மைதான், ஆனால் இது நமக்கு இல்லை, எனக்கு. ஆனால் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் என்னோட சீனியர் அப்படி பண்ணுவாருன்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ ஒரு வழியாக அந்த டென்ஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்டோனை அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு அவருக்கு பணமும் பாராட்டும் கிடைச்சது. எனக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் வாழணுன்னா ஒரு பணக்காரனாக இருக்கணும், இல்லை பலசாலியாக இருக்கணும். ஆனால் என்கிட்ட அது ரெண்டுமே கிடையாது. ஸோ நான் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். ஒருவேளை எனக்கு மட்டும் இது எல்லாத்தையும் மாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது எப்படியும் எனக்கு கிடைக்காது.